10 to ஈவினிங் 4 வரைக்கும் இவங்களை உட்காந்து விசாரிச்சாங்க. ஒரு கர்ப்பிணிக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்க முடியாத நிலைமையில தான் அன்னைக்கு இருந்தோம். பட் இன்னொரு விஷயம், ஆப்போசிட் பர்சனான மாதம்பட்டி ரங்கராஜை கூப்பிட்டு விசாரிச்சாங்களா அப்படிங்கிற ஸ்டேட்டஸே எங்களுக்கு தெரியாது. மீடியா பார்த்து தான் எங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கணும். என்கொயரி முடிச்சுட்டு அவர் பின்வாசல் வழியாக லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னும் அவங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கலை. சிடபிள்யூசியில் கொடுத்தும் இது வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷன்ஸும் அங்கே எடுக்கப்படலன்னு தான் தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இதற்கிடையில் அவங்களும் போஸ்ட் போட்டுட்டே இருந்தாங்க. போஸ்ட் போட்டுட்டு இருக்கும்போது திரும்ப மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, திரும்ப ஹைகோர்ட்டை நாடி வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தார். அதாவது சிவில் கேஸ், டிஃபமேஷன் கேஸ் அந்த இடத்துல ஃபைல் பண்ணியிருந்தார். இவங்க வந்து ஜாய் கிறிசல்டா வந்து என் மேலே வந்து அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே மாதம்பட்டி தங்கவேல் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பேர் கூடவே அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, ஹைகோர்ட்டை நாடி ஒரு சிவில் கேஸ், டிஃபமேஷன் கேஸும் அங்கே ஃபைல் பண்ணியிருந்தார். அதாவது மாதம்பட்டி தங்கவேல் லிமிடெட் அப்படிங்கிற பேருக்கு வந்து அவதூறு ஏற்படுத்துகிற மாதிரி இவங்க தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை போட்டுட்டே இருக்காங்க. ஓகே, அதனால எங்களுக்கு வந்து 15 நாளில் 12 கோடி ரூபா நஷ்டமாயிடுச்சு. அந்த அமௌண்ட்டையும் அவங்க ரிட்டர்ன் பண்ணணும். கூடவே அவதூறு கருத்துக்கள் போடுறதை இனிமேல் அவங்க ஸ்டாப்பும் பண்ணணும், அதுக்கு தடையும் விதிக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் வந்து இவர் ஃபைல் பண்ணியிருந்தாரு.